விக்னேஷ் கிச்சன். ஓகே. இப்போ காலம்பரம் பசும்பால் மீந்து போயிடுது. சரி. அதனால திரட்டி பால் காய்ச்சிடலாமான்னு இருக்கேன். ஓ. இப்போ திரட்டி பால் காய்ச்சலாம். சரி ஓகே. கேஸ் ஆன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அப்பாடி. சூப்பர். ஸோ அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி. எவ்வளோ நீ இந்த சக்கரை போட்டு பண்ணுறியா நாட்டு சக்கரை போடுறியா? நாட்டு சக்கரையே போட்டுக்கலாம். சக்கரை வேண்டாம். சரிப்பா. இப்போ பாலை வச்சாச்சு. ஓகே. கலரிண்டே இருக்கணும். ஏன்னா மேலே ஏடு இந்த ஃபேட் வந்து இருக்கும் பார்த்தியா? ஆமாம். நீ கிளறாம விட்டா அடியில் தங்கி அப்படியே அடி பிடிச்சிடும் கடைசியில். சரி. கடைசிக்கு ஃபுல்லாக நீ கலரிண்டா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிப்பா. ஒரு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி நாட்டு சக்கரை போடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். சரி ஓகேப்பா. சரி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாமா? பால் வச்சு 3 நிமிஷம் தான் ஆறுது. அதுக்கு இந்த உருளியில் சூடு வந்துருத்தே. உருளியோட ஸ்பெஷல் தான் இது. ரீடைன் பண்ணும் ஹீட்டை. சரி. அதனால சட்டுன்னு ஆயிடும். ஓ. பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட யூஸே தனி தான். யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? நல்லா கொதிச்சு வரணும். கிளறணும் நல்லா. சரிப்பா. மேலே தனியாக இருக்கக்கூடாது. கிளறிட்டே இருக்கணும். சரி ரைட்டு. இது நல்லா கலரி பாதி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாமா? சரி ஓகே. இது சொல்லணும்னு சொன்னியம்மா. அதான்ப்பா. கொஞ்சமா இருக்கு பால் இல்லையா? ஆமா. இது வந்து நம்ம பொங்கினோடனே என்ன கேஸை கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும். சரி. ஒர்க் நிறைய இருக்கிறவங்க இதுலயே நின்று இருக்க முடியாது. அடி பிடிக்க கூடாது. அதனால என்ன பண்ணுவோம், குவான்டிட்டி கம்மியா இருக்கிறனால இந்த ஸ்பூனை உள்ள போட்டுக்கிறேன். சரி. எது ஸ்பூனா? சின்ன ஸ்பூனை. நிறைய குவான்டிட்டி நீங்க வந்து பால் விட்டேன்னா சின்ன டவராவோ சின்ன கிண்ணமோ போட்டேன்னா அடி பிடிக்கிறது தவிர்க்கப்படும். ஓ சரி 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 ஓகே. எங்க மாமியாரோட டிப்ஸ். மாமியாரோட டிப்ஸ். ஓகேப்பா. கொள்ளுப்பாட்டி டிப்ஸ். சரி அப்போ சிம்மில் வச்சுட்டு நீ ஏதாவது சாசனநாமமோ அதோ ஜபமோ படிச்சுட்டு வா. நானும் என் வேலையை பார்த்து வந்து பார்க்குறேன். பால் வந்து பாதியா குறுகிடுத்தோ. சரி. அதுக்குள்ள சஹஸ்ரநாமங்கள்லாம் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேன். ஓ அது டைம் சேவ் பண்ணிட்டேன். ஆமாம். அதோட டைத்தையும் நம்ம இது பண்ணியாச்சு இதுலயே. ஸோ முடிச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் பாதி வரட்டும். சரி. பாஸ்மதி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளை சக்கரை. ஓகே. இப்போ அந்த ஸ்பூன் எடுத்துடலாமா? ஸ்பூன் சக்கரை போடும்போது எடுத்துக்கலாமே. சரி ஓகே. அடி பிடிக்காம இருக்கணும். இதோட சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. இத்தனை நேரம் வரைக்கும் சிம்லேயே இருந்தது. நம்ம ரொம்ப கம்மியாக தான் கலரினோம். கலரும் போதும் ஸ்பூனோட கலர்னால அடி பிடிக்கல. சரி நல்லது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இது நல்லா இன்னும் கொஞ்சம் குறுகி இன்னும் பாதி குறுகினதுக்கு அப்புறமா அந்த ஸ்பூன் எடுத்துட்டு சக்கரை நாட்டு சக்கரை போடுற டைம்ல பார்க்கலாம். ஓகே. இது 1 மணி நேரம் ஆயின்னு இருக்கு. இது சிம்லேயே கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ஹையா வைக்கவே இல்லை. மாற்றி சிம்லேயே வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து இந்த பதத்துக்கு வந்துட்டு. ஆமாம் நல்ல கெட்டியாக இது பாசுந்தி பதம். திக்கு பாசுந்தி பதம். இப்போ வந்து இந்த வெள்ளை சக்கரையை போட்டால் சரியா இருக்கும். சரி இது வெள்ளை சக்கரை தான் போட்டுறேன் நான். சரி இது போட்டு நல்லா கொதிச்சு கெட்டியாக பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் கைவிடாமல் கலரணும் இப்போலேருந்து. சூப்பராக ஆகிடுச்சுமா. நாட்டு சக்கரையில் பண்ணியிருக்கோம். ஆமாம் அந்த ஸ்பூன் போடுறதுனால தான் எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் சுத்தமாக அடி பிடிக்கல. ஓகே இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாமா? அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? நம்ம இது வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கோம். இதே வந்து நாம் இங்கே பாருமா, இதே நாம் வந்து ஃபுல் இந்த சர்க்கரை வெள்ளம் இருக்குது தெரியுமா, கருப்பு வெள்ளம், அது போட்டு பண்ணால் நல்லா ஆவின் மாதிரியே வரும். நம்ம அதெல்லாம் பண்ணல. அதாவது இந்த கலர் தான் நம்மளுக்கு வந்து அச்சீவ் ஆகும். சரி ரைட்டு. நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். சட்டியில் ஒரு பிட்டு கூட அடி பிடிக்கலாமா? அந்த ஸ்பூன் போட்டதுக்கும் அதுக்கும் கரெக்டாக வந்திருக்கு. காட்டு பார்க்கலாம். என்னுடைய திரட்டிப்பால் குலதீர்த்தம் நைவேதியாமி நைவேத்தியம் பண்ணியாச்சு சுவாமிக்கு. இந்த மாதிரி பால் மீந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி திரட்டி பால் பண்ணி இதே மாதிரியே பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணிட்டு நீங்க எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரிப்பா கண்டிப்பா போடுறோம். அப்போ இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சித்ரா. பாய். பாய்.